ஒரு பார்ட்டாக இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக பேசணுன்னு ஆசைப்படுறேன். லாஸ்ட் நைட் தான் இந்த படம் பார்த்தேன். இந்த படத்தில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்த்து முடிக்கும்போது ஐ ஃபெல்ட் அஸ் இஃப் நான் ஒரு நல்ல படத்தில் ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்கேன். ஈவன் தோ இட்ஸ் ஸ்மால் பார்ட். ஐ ஃபெல்ட் ரியலி குட். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்சி அப்படின்னாலே, இந்த இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் அப்படின்னாலே, இல்லை வந்து இந்த மாடர்ன் லவ் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஐ திங்க் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் இந்த படம் மூலமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தோணுச்சு. அண்ட் காலங்காலமாக ஒரு விஷயம் இருந்தது, அது இந்த காலகட்டத்தில் மாறிட்டு வருது. நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் நடந்த நிறைய நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ அது வந்து மறந்துடும். நமக்கு லைஃப்பில் அது நடந்ததே ஞாபகம் இருக்காது. ஆனால் இன்டர்நெட் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கும். ஒரு தப்பு பண்ணால் போதும், அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தாலும் அவங்க பண்ண தப்பை பயங்கரமாக ஹைலைட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ ஒரு நபர் அவங்க பண்ண தவறை தாண்டி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஸோ இந்த படம் அதை ரொம்ப அழகாக கொண்டு போய் அந்த ஹியூமன் நேச்சரை அழகாக கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தெர் ஆர் நோ பேட் பீப்புள், பட் வி டூ பேட் திங்ஸ். ப்ராபப்ளி அப்பப்போ அதை பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளோட ஹியூமன் குவாலிட்டியே வி ஹேவ் த ரூம் டு க்ரோ அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு கருத்து, அந்த மாதிரிலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கருத்தாக இல்லாமல் ஒரு அழகாக ஒரு காதல் கதை மூலமாக அதை சொன்னதுனாலையும் அண்ட் அதையும் தாண்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப காமனாக ஸ்டீரியோ டைப் பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு டீனேஜ் கேரக்டர்ஸை வச்சோ இல்லை வந்து அப்போ தான் அந்த ஜஸ்ட் க்ரோயிங் அந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருக்கும்போது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை ரொம்ப கருத்து மூலமாக சொல்ல முடியாது. பட் அதுலேயும் டு பி பொலிட்டிக்கலி ரைட், ஐ திங்க் த ரைட்டிங் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் எனக்கு வந்து படம் வந்தபோது எல்லாரும் அனஸ்வரா செம்மையாக பண்ணியிருக்காங்க, அப்போ ஹீரோவை வந்து ஒரு செம்மையாக பண்ணியிருக்காங்கலாம் பார்க்கும்போது ஒருவேளை ப்ரமோஷனாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் ரொம்ப எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு என்னன்னா எல்லாரும் ஒரே விஷயம் சொல்கிறாங்கன்னா ஒருவேளை ப்ரமோஷனாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு இருந்தது. ஆனால் when I watched the movie I realized எந்த அளவுக்கு ஒரு கேரக்டர்ஸை வந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எழுதியிருந்தா அது அவ்வளோ அழகாக அவங்க பெர்ஃபார்மும் பண்ணியிருந்தா. எவ்ரிபடி இஸ் ஃபாலோயிங் இன் லவ் வித் த கேரக்டர், வி ஜஸ்ட் ஃபாலோயிங் இன் லவ் வித் த பீப்புள் இன் த மூவி. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி.